வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போயிடும்ன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. மூன்றாவது இடத்துக்குலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு சில இடங்கள் தருமபுரி, தேனியில், ராமநாதபுரத்தில், ஸோ ஒரு சில இடங்களில் வேணால் மூன்றாவது இடத்துக்கு போகலாம். எல்லா இடத்துலையும் மூன்றாவது இடத்துக்கு போகாது. 80% பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அதிமுக பிடிக்கும்ட்டாங்க. இப்போ ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நவாஸ்கனி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது இடத்துல அதிமுக சேர்ந்த பெருமாள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக மூன்றாவது இடத்து போச்சுன்னா மொத்தமாக மூன்றாவது இடத்துக்குலாம் போகாது. எத்தனையோ எலெக்ஷனில் ஜெயலலிதா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருணாநிதிலாம் தோத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ சட்டமன்ற தேர்தலில் 10 வருஷம் ஆட்சி இல்லாத இருந்தாங்க அதிமுக. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கார். ஸோ மாற்றங்களில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழும்ன்றாங்க. ஸோ அதிமுகன்ற பலம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா. ஸோ பாரம்பரியமாக ஓட்டு போடுறவங்க போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமியோ, ஓபிஎஸோ, சசிகலாவோ அவங்கள பார்த்து யாருமே ஓட்டு போடுறதில்ல. அதிமுக எம்ஜிஆர் கட்சின்னு சொல்கிறதுக்காண்டி தான். அடுத்து ஜெயலலிதா அவங்க அம்மா கட்சின்னு சொல்கிறதாண்டு ஓட்டு போடுறாங்க தவிர்த்து. ஸோ பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா இரட்டை இலைக்கு இருக்க பவர் அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற முடியும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரணியில் இணைஞ்சாலுமே அது சாத்தியமாகுன்றாங்க. பட் ஓரணியில் இணையாமல் எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க. ராமநாதபுரத்தில், தேனியிலலாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி இதற்கான லீட் எடுக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.